எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தக்காளி சாதங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேச்சுலருக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சும்மா கொஞ்சமாக ஒரு 200 அரிசி போட்டு டக்குன்னு பண்ணிடலாங்க. நீங்கள் இது எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். 10 காஞ்ச மிளகா, நான் 800 அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் எல்லாமே அதிகமாக இருக்குது. பேச்சுலர்ஸ்க்கு 2 தக்காளி 1 வெங்காயம் போட்டிங்கன்னா போதும், ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். சைட் டிஷ் முட்டை வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது பெரிய தக்காளின்றதால 4.5 எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகா, 8 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 3 முழு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக மிளகா விதை தெரியாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு தக்காளி காஞ்ச மிளகா ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு இந்த மசாலா ஐட்டம் எதுவுமே ரொம்ப கிடையாது. இது மட்டும்தான், சோம்பு பட்டை மட்டும்தான் போட்டு அரைக்கணும். இப்போ 4 குழம்பு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நீங்கள் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா மஞ்சளாக வதங்கணும். அதுக்கப்புறம் அரைச்ச இந்த தக்காளி, பூண்டு, இந்த காஞ்ச மிளகா, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிங்க இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. நல்லா எண்ணெய் மேலே வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 200 அரிசிக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போதுங்க, கல் உப்பு. வேணும்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி இது நைட்டே ஊற வச்ச 100 கிராம் பட்டாணி பக்கத்தில் வேக வச்சுட்டேங்க. நீங்கள் பட்டாணி போடாமல் கூட செய்யலாம். நான் பசங்களுக்காக பட்டாணியும் கேரட், பீன்ஸு சும்மா 2 போட்டேங்க. நீங்கள் வேணும்னா போடாமல் கூட விட்ருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பக்கத்துலேயே சுடு தண்ணி நான் அளந்து வச்சுட்டேன். அப்போ தான் சீக்கிரம் செய்ய முடியும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க. நல்லா 3/4 பாகம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது தட்டு போட்டு மூடி தோசைக்கல்லில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோன்ட்டு இதை தூக்கி மேலே வச்சுட்டு சுடு தண்ணி நான் வச்சேங்க. ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் வேஸ்ட்டு நம்ம கழுவ போட்டிருக்கேங்க, அதுலேயே வச்சுட்டேன். நான் சும்மா வெயிட்டு வைக்க தானே, அதனால் வச்சுட்டேன். உரலையும் வச்சு மூடி கரெக்டாக 1/4 மணி நேரத்தில் சரியாக இருக்குங்க. இதுக்கு நாங்கள் சேமக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கும் செஞ்சோம். அதுவும் சூப்பராக இருக்கும். 2 நாங்கள் இன்றைக்கி தொட்டுக்க செஞ்சோம். கொஞ்சம் காய் இருக்கிறதால 2 செஞ்சோம். நீங்கள் 1 செஞ்சால் கூட போதும். இதுக்கு வறுவல்லாம் சூப்பராக இருக்குங்க. தயிர் வெங்காயம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. தக்காளி வாசனை அருமையாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.